வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயில் இன்ஸ்டர் 2026 தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயோட ஒரு புது காம்பேக்ட் எலக்ட்ரிக் எஸ்யூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சைஸில் பார்த்தீங்கன்னா சின்ன காராக இருந்தாலுமே இதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரேஞ்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் இந்தியாவுக்கு வந்துச்சு இந்த வருஷம் 2026 இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா டாடா பஞ்ச் ஈவி அண்ட் டியாகோ அண்ட் எம்ஜி காம்பேக்ட் இந்த மாதிரி காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்படிஷனாக இந்த கார் வந்து வரப்போகுதுங்க. ஸோ இந்த காரை பற்றி ஃபுல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேட்டரி என்ன, இதோட கெப்பாசிட்டி, இதோட ரேஞ்ச் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காரை எடுத்தாலுமே அதோட எக்ஸ்டீரியர் டிசைனை பற்றி தான் நம்ம பேசுவோம். ஸோ அதே மாதிரி இந்த காரோலையும் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்டீரியர் டிசைனை ஃபஸ்ட்டு பேசி முடிச்சலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹியூண்டாயோட ஐகானிக் சீரியஸ் ஞாபகம் வருதுங்க. பிக்சல் ஸ்டைலில் இருக்க எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு ப்ரீமியம் லுக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருது. அதே மாதிரி ஃப்ரண்ட் பம்பர் டிசைனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடர்னாக கொடுத்துருக்காங்க. சைடு ப்ரொஃபைலில் வீல் ஆர்ச்சஸ் அண்ட் ரூஃப் ரைல்ஸ், அலாய் வீல்ஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூ ஃபீல் கொடுக்குதுங்க. பின்னாடியும் பிக்சல் ஸ்டைல் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக மினி எஸ்யூவி மாதிரியே தெரியுது. ரோட்டில் போனால் கண்டிப்பாக எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய கார், அதே மாதிரி திரும்பி பார்க்கக்கூடிய டிசைனாக தான் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் இன்ஸ்டரில் ஹியூண்டாய் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். எக்ஸ்டீரியரை பேசிட்டே அடுத்து இன்டீரியரை பேசாமல் இருக்க முடியுமா? ஸோ இன்டீரியர் டிசைனை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே ஒரு செம்ம சர்ப்ரைஸாக இருக்குங்க. டேஷ்போர்டு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் டிசைனில் கொடுத்துருக்காங்க. 10.25 இன்ச்சில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10.25 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் கம்பல்சரி உங்களுக்கு வந்துடுது. வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. இன்டீரியரை பொறுத்தளவுக்கு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குறதுக்கு ஹியூண்டாய் வந்து ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டியோட சீட் கம்ஃபர்ட்டுங்க. ஃப்ரண்ட் சீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ரியர் சீட் பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெட் ரூம் அண்ட் லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. பட் பின்னாடி உட்காரும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் உட்கார்றது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 2 பேர் அப்படின்றது கொஞ்சம் தாராளமாக உட்காந்து போகலாம். பட் பார்த்தீங்கன்னா ஒரு பூட் ஸ்பேஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி லாங் ஜேர்னியில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் மெயின் ஈவியை பொறுத்தளவுக்கு மெயின் விஷயமே அதோட பேட்ரி. ஸோ இந்த வண்டியில் பேட்ரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் வெர்ஷனை பொறுத்தளவுக்கு 42 கிலோவாட் பேட்டரியும், லாங் ரேஞ்ச் வெர்ஷனை பொறுத்தளவுக்கு 49 கிலோவாட் பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. பட் லாங் ரேஞ்ச் வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாப்புலர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹியூண்டாய் தரப்புல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸு, ஸோ இந்த பேட்டரிக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ லாங் ரேஞ்ச் வெர்ஷனில் அப்ராக்சிமேட்லி 115 ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. 0 to 100 அப்படின்றது 10.6 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ டாப் ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டாப் எண்டில் 150 km/h வரைக்கும் போகும். பட் இது வந்து ரேசிங் கார் கிடையாது. ஆனால் சிட்டி டிரைவிங்க்கு மோர் தென் எனஃப் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு கொடுக்குதுங்க. ஸோ சிக்னலில் பிக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓவர் டேக்கிங் பண்ணும்போதும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆக்சிலரேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சடன் ஆக்சிலரேஷன் கொடுக்கும். ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியிலேயும் வந்திருக்கு. பட் உங்களுக்கு 115 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிப்பா, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லிட்டேன். ஸோ இதோட ரேஞ்ச் என்ன, அதான நமக்கு முக்கியம். ஸோ பெட்ரோல் அண்ட் டீசல் வெஹிக்கிளில் மைலேஜ் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்த வண்டியோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ லாங் ரேஞ்சில் நமக்கு ஹியூண்டாய் இன்ஸ்டாரில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 370 km/h வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சு கிடைக்குது. சிட்டி யூசேஜில் 500 கிலோமீட்டருக்கு மேலே கூட அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஹியூண்டாய் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ டெய்லி 40 to 50 கிலோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 1 வீக்குக்கு ஒரு தாட்டி சார்ஜ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா போதுமானதாக தான் இருக்கும். ஸோ அடுத்ததாக சார்ஜிங்கு. ஸோ சார்ஜிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. டிசியில் டைரக்ட் கரண்ட்டில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10% 80% வரைக்கும் ஏறுறதுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு 30 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏறுது. ஹோம் சார்ஜஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் நைட்டில் ஃபுல் சார்ஜ் பண்ணுற ஆப்ஷன் கூடயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க. மார்னிங் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் பேட்டரி ரெடியாக இருக்கும். நீங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம். அடுத்தது இந்த வண்டியில் ரொம்பவே நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V2L டெக்னாலஜின்னு ஒரு புது ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா
வெஹிக்கல் டு லோடு. ஸோ இது என்னது, இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா காரோட பேட்டரியில இருந்து கரண்ட் எடுத்து வேறு டிவைஸை யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேப்டாப் சார்ஜ் பண்ணிக்கலாம், கேமரா சார்ஜ் பண்ணிக்கலாம், டிவி யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கேம்பெயின் லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு வீட்டுக்கு கூட கரண்ட் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததாக சேஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில் மல்டிபிள் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட பார்க்கிங் சென்சார்ஸ், ரியர் கேமரா, அதே மாதிரி சேஃப்டி சிஸ்டம்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி யூஸுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹியூண்டாய் கிளைம் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 லேக்ல இருந்து 16 லேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இருக்கலாம்ன்ற மாதிரி எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டி வந்து எப்போ இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் ஹியூண்டாய் இந்தியாவில் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணலை, அஃபிஷியலாக லான்ச் கன்ஃபார்மும் பண்ணலை. ஆனால் இந்தியா மார்க்கெட்டில் வர்றதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறனால ஃபியூச்சரில் லான்ச் ஆக வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வண்டி இந்தியாவில் லான்ச் ஆச்சு அப்படின்னா யார் யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்து எந்த வண்டி பற்றி போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், உடனே மிஸ் பண்ணால் பார்க்கணும் அப்படின்னா கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. லவ் யூ கைஸ். அடுத்த போகிற வீடியோவில் பார்க்கலாம்.